Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பொண்ணு என் கண்ணுல காட்டணும். என் பொண்ணை நான் பார்த்தே ஆகணும். உயிரோட இருக்கா செத்துட்டான்னு கூட எனக்கு தெரியல. நான் குரலை கேட்டேன் 1.5 வருஷம் ஆகுது. எங்களுக்கு எங்க போனாலும் எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் உயிரோட இருக்கங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். சிங்கப்பூர்ல நான் இருக்கங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். மகளை பார்த்தே ஆக வேண்டும் என அழுது புலம்பும் தாயின் பாச போராட்ட காட்சி ஒருபுறம் என்றால், பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுவதாக பெற்ற தாய் மீதே மகள் சுமத்திய அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டு தான் இது. அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு காசு தான் மெயின் பிரச்சனையா இருக்கு. நான் அவங்களுக்கு கொடுக்கல, அவாய்ட் பண்ணிட்டேன். அவங்க கேட்க நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த அம்மாவும் பொண்ணை பார்த்து கேட்காத கேள்விய என்ன பெத்தவங்க என்ன பார்த்து கேட்டாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு பகுதியைச் சேர்ந்த ரத்னவேல் தேவி தம்பதியின் மகளான ஸ்னேகாவிற்கும், மன்னம்பந்தல் கிராமத்தைச் சேர்ந்த குமார் லதா தம்பதியின் மகனான ஐயப்பனுக்கும் கடந்த 2023ஆம் ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் ஸ்னேகாவை ஓராண்டுக்கு மேலாக காணவில்லை என்றும், அவரை அவரது கணவர் ஐயப்பன் எங்கு மறைத்து வைத்திருக்கிறார் என தெரியவில்லை என்றும் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த வாரம் ஸ்னேகாவின் பெற்றோர் புகார் தெரிவித்திருந்தனர். பொண்ணு எனக்கு வேணும், வந்தாதான் நான் போவேன். இது தொடர்பான செய்தி நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி உட்பட சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில், சிங்கப்பூரில் வசித்து வரும் ஸ்னேகா தனது கணவர் மற்றும் மாமனார் மாமியாருடன் மயிலாடுதுறைக்கு வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பதில் புகார் அளித்துள்ளனர். சிங்கப்பூரில் கணவருடன் வசித்து வருவது தெரிந்திருந்தும் தன்னையும் தனது கணவர் குடும்பத்தையும் அவமானப்படுத்தும் நோக்கத்தில் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி தனது பெற்றோர் புகார் அளித்திருப்பதாக ஸ்னேகா தெரிவித்திருக்கிறார். போன் பண்ணாங்க, நான் போன் அட்டன் பண்ணல. அதனால 20-30 பேர்கிட்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி என்ன அடிக்கிற அளவுக்கு கூட போயிட்டாங்க. அத்தனை பேரை கூட்டிட்டு வந்து என்ன ரொம்ப இது பண்ணிட்டாங்க. கணவர் வீட்டில் இருந்து பணம் வாங்கி தருவதை நிறுத்தியதால் கணவர் குடும்பத்தின் மீது புகார் கொடுப்பதை தனது பெற்றோர் வாடிக்கையாக வைத்திருப்பதாக குற்றம் சாட்டிய ஸ்னேகா, இதற்கு முன்பாக 3 முறை போலீசில் பெற்றோர் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நான் நல்லாதான் இருக்கேங்கிறத அவங்க கேட்கவும் விரும்பல. அவங்க இஷ்டத்துக்கு என்ன பேசினாங்களோ அதான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் தான் மகளிர் ஸ்டேஷன் வரைக்கும் நான் வந்துட்டேன். இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இங்க பக்கத்து இந்த ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் உமன்ஸ் ஹெல்ப்லைன்ல போய் அங்க போய் எனக்கு வந்து மனநல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன், அவங்க பார்க்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் 3 இடத்துலயும் நான் எழுதி கொடுத்துருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு பிரச்சனை நீங்க தான், நான் விருப்பப்பட்டா அவங்க கிட்ட பேசலாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் எழுதி கொடுத்து நான் கையெழுத்து போட்டு கொடுத்து முடிச்சேன் அந்த விஷயத்த. மகளை காணவில்லை என தாய் சொல்வதும், பணம் கேட்டு டார்ச்சர் செய்வதாக தாய் மீது மகள் பழி சுமத்துவதும் என இந்த விவகாரத்தில் உண்மை பிரச்சனை என்ன என்பது போலீசாரின் விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.